வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு கூட நம்ம பாரதி ராஜாவுடைய ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனது ஒட்டுமொத்த சினிமா துறையும் அரசியல் துறையுமே ஒழுகியதுன்னே சொல்லலாம். இப்போது வரைக்கும் பாரதி ராஜாவுடைய குடும்பம் அந்த துயரத்திலிருந்து மீளாமல் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்களுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட நேரில் சென்று மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் என்பவர்கள் தூக்கத்திலேயே மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். லுல்லு சபா இயேசு அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீரென மரணமடைந்த ஆண்டனி அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக மரணமடைந்து போனார். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர் கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் திடீரென காலமாகியிருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பாலிவுட் நடிகர் காலமாகியிருக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர், பிரதமர் உள்ளிட்டோர் முன்னணி நடிகர்கள் எல்லோருமே, முன்னணி நடிகர்கள், அரசியல்வாதி என நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிந்த இரங்கல் செய்தினையும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி வாங்க, யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல பாலிவுட் நடிகர் திடீரென காலமாகி இருக்கிறாரு. அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்தினை வெளியிட்டு வருகிறாங்க. பிரபல மூத்த நடிகர் விவேக் லாகுவா இவங்க ஜூன் 19 நேற்று வியாழக்கிழமை காலமாகி இருக்கிறாங்க. இவங்க ஹிந்தி மற்றும் மராத்தி சினிமாவில் தனது பணிக்காக அவங்க பிரபலமாக அறியப்பட்டாங்க. இந்த மறைவு செய்தியை பத்திரிகையாளர் விக்கி லவ்னி தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறாங்க. அவரது இறுதிச் சடங்குகள் ஜூன் 20 மும்பையில் நடைபெற்று வருகிறது. இவரது மனைவி மூத்த நடிகை பிரபல நடிகை ரீமா லாகோ இவங்க மேனா பியார் கியா, ஹமா ஹப் கவுன் மற்றும் ஜீமான் சீமதி போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இவர்கள் சில ஆண்டுகளிலேயே பிரிந்தாங்க. ரீமா லாகோ 2014ஆம் ஆண்டு அகால மரணம் அடையும் வரை இருவருமே நல்லுறவில் இருந்தாங்க. இவரது மறைவு குறித்து மகாராஷ்டிரா கலாச்சார விவகாரங்களையும் அமைச்சர் அசின் சார் எக்ஸ்தல பதத்தில் ஆத்மா நிறைந்த அஞ்சலி. நடிகர் விவேக் லாகூரின் மறைவு செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது. அவரது மறைவால் மராத்தி நாடகம் மற்றும் திரைப்படத்துறையை ஒரு புன்னக எச்சரிக்கை மற்றும் உணர்த்திங்க ஆழ்மையாக இருந்தது. மேலும் அவங்க எழுதினாங்க, மேடையில் அவரது வலுவான நடிப்பு பாணி, தொலைக்காட்சியில் அவர் மென்மையான தொடும் பாத்திரங்கள், சில சமயங்கள் அவரது மென்மையான நகைச்சுவை அவரை ரசிகர்கள் இதயங்களை நிரந்தர இடமாக்கியுள்ளது. கடவுள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும், அவர் குடும்பத்தினருக்கும் இந்த இழப்பை தாங்கும் வலிமை வழங்கட்டும், இதுவே எங்கள் பிரார்த்தனை கூறியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.